பழனியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கோலாகலமாக தொடங்கிய அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டின் முதல் நாளில் 1,00,000 பேர் பங்கேற்றனர். இரண்டாம் நாளான இன்று கூடுதலாக பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் கடவுள் முருகனின் 3ஆம் படை வீடான பழனியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நேற்று கோலாகலமாக தொடங்கியது. பழனி ஆண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் இந்த மாநாட்டை காணொலி மூலம் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். நீதிபதிகள், ஆதீனங்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். மாநாட்டில் சொற்பொழிவு அரங்கம், ஆய்வரங்கம், அறுபடை வீடுகளின் அரங்கங்கள், புகைப்பட கண்காட்சி, 3D தொழில்நுட்பத்துடன் கூடிய காட்சி அரங்குகளை ஏராளமான பக்தர்கள் வியப்புடன் கண்டு ரசித்தனர். மேலும் சிறுமியின் பக்தி பாடல்கள், பிரபல கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதனால் பழனி முழுவதும் விழா கோலம் பூண்டுள்ளது. வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, கந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு வேல்வேல், கந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு வேல்வேல், வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் முருகா வெற்றி வேல் முருகா. கோயில் என்பவை ஒரு சிலருக்கு மட்டுமே சொந்தமானது என்பதை மாற்றி அது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் உரியது, எல்லோருக்கும் உரியது, எல்லோருக்கும் எல்லாம் என்ற மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முன்னுரை இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் செய்யப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனத்தை செலுத்தி இருக்கிறார்கள். மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், ஊரே வரவேற்கிறது, இதை கண்டு உலகமே வியக்கிறது. காரணம், எல்லா பக்கத்திலும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பழனி மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், உலகெங்கும் இருக்கிற முருக அன்பர்கள் மகிழும்படியாக இந்த மாநாடு ஒரு மாபெரும் ஆன்மீக புரட்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்துலக முத்தமிழ் முருகர் மாநாடு, இந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ரொம்ப பெரிய வாய்ப்பு. தமிழ்நாடு அரசு எங்களுக்காக, எங்கள் கலைஞருக்காகவே இது ஏற்பாடு பண்ண மாதிரி இருக்குது. எல்லாம் அந்த முருகரோட அருள். இத்தனை பேர் இந்த இடத்துல உலகத்துலேருந்து வெவ்வேறு ஒரு கோணத்துலேருந்து வந்து இங்கே சேர்ந்து இதை கொண்டாடுறது ரொம்ப பெரிய பெருமையாக இருக்குது. ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா போன்ற வெளிநாடுகளில் இருந்து 300க்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் வருகை தந்தனர். குறிப்பாக ஜப்பான் நாட்டில் இருந்து மட்டும் 49 பேர் முருகனை தரிசிக்க வந்துள்ளனர். மாநாட்டில் உள்ள கலையரங்கத்தில் முருகனின் 6 படை வீடு சிலைகள், கோயிலின் படங்கள், தகவல்கள், அமைவிடம் போன்றவை வைக்கப்பட்டுள்ளது. அதனை ஜப்பானியர்கள் ரசித்து மகிழ்ந்தனர். பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் முதல் நாளில் 1,00,000க்கும் மேற்பட்டோர் வருகை தந்திருந்தனர். அவர்களுக்கு அறுசுவையுடன் கூடிய சைவ உணவு வழங்கப்பட்டது. மாநாட்டில் பங்கேற்ற அனைவருக்கும் முருகன் படத்துடன் கூடிய பஞ்சாமிர்தம், கந்த சஷ்டி கவச புத்தகம் மற்றும் ஒரு துண்டும் வழங்கப்பட்டது. மாநாட்டின் 2ஆம் நாள் நிகழ்ச்சிகள் இன்று காலை 9 மணிக்கு தொடங்க உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.